பிக் பாஸ் பாக்கிறதுனால வீட்ல திட்டுறாங்களோ உங்களை? பயங்கரமா திட்டுறாங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து பயங்கரமா திட்டுவேல பாப்பாரு. அப்ப ஏன் இந்த கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க? நான் கமல் சார் மாதிரி பயங்கரமா இந்த பிக் பாஸ் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தூக்கமே வராது. அதையே பத்தி நினைச்சிட்டே ரொம்ப ஒஸ்ட். அது மாதிரிலாம் கொண்டு வரது பெஸ்ட். ஆளு ஈஸியா வந்து எல்லாரையும் கட்டி போட்டுருவாரு. வரலாம் முடியாது. என்ன சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மக்களே பிக் பாஸ் சீசன் 10 வரப்போகுது. மக்கள் வந்து பிக் பாஸ் வந்து எப்படி விரும்புறாங்க, மக்களுக்கு பிடிச்ச பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் யாரு, பிடிக்காதவங்க யாரு, மக்களுக்கு பிடிச்ச பிக் பாஸ் ஹோஸ்ட் யாரு, யார மாதிரிலாம் கண்டஸ்டன்ட் வரணும், யார மாதிரி வரக்கூடாது அப்படின்ற ஒரு சில விஷயங்களெல்லாம் மக்கள் கிட்ட கேட்க போறோம். சார் பிக் பாஸ் பாத்திருக்கீங்களா? பாத்திருக்கேன் ப்ரோ. எனக்கு ஃபர்ஸ்ட் சீசன் தான், ஓவியா சீசன். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து இவ யாஷிகா. என்ன ஒரு அழகியடா பண்ண எனக்கு ஞாபகம் சக்தி திவ்யா. இல்ல ரைட்ல வின்னர் திவ்யா. திவ்யா கணேசனோட ஃப்ரெண்ட் ஆக்சுவலா. திவ்யா நீ நடமாடும் நல்லதியா. எந்த மாதிரி கண்டஸ்டன்ட் வந்தா நல்லா இருக்கும்? ஸ்னேகன் நல்லா வரும்போது கொஞ்சம் நல்லா இருந்தது. கடைசியா அப்ப பாத்தீங்க சீசன் 2 வந்து அந்த கவின் லாஸ்ட்லியா இவங்க இருந்த சாண்டி இருந்ததெல்லாம் சூப்பரா இருந்தது. நீ சொல்லாவிடில் யார் சொல்லுவார் நிலவே. கடைசியா பார்த்த சீசன் எது? சீசன் 3 தான். பிடிச்ச கண்டஸ்டன்ட் யானை இது வரைக்கும் பார்த்தது? எனக்கு பிடிச்சது வந்து கவின் தான். எனக்கு வந்துட்டு கவின் பிடிக்கும். கண்டஸ்டன்ட் வந்து இப்ப கூட ஜட்ஜா இருக்காரு. ஆரி. பிடிச்ச கண்டஸ்டன்ட்னா சென்ட்ராயன். திருட்டு வேலை நிறைய பாப்பாரு. பயங்கரமா திருட்டு வேலை பாப்பாரு. பயங்கரமா திருட்டு வேலை பாப்பாரு. வித்தியாசம். பயங்கரமா திருட்டு வேலை பாப்பாரு. பிடிக்காத கண்டஸ்டன்ட்? பிடிக்காது. பிடிக்காத கண்டஸ்டன்ட் வந்து ஜூலி. பிடிக்காத கண்டஸ்டன்ட்னா அந்த வாரவ். பிடிக்காதா? வாரவ் தானே வின்னரு. அவரு ஏன் அப்படி பண்றாருன்னா, லைக் ஆள் பார்க்க ஸ்மார்ட்டா இருக்காரு. ஆளு ஈஸியா வந்து எல்லாரையும் கட்டி போட்டுருவாரு ஈஸியா. என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? பிடிக்காத கண்டிஷனா ஓவியா தான். ஓவியா பிடிக்காதா? எனக்கு வந்து அவங்க எனக்கு கொஞ்சம் ஓவரா பண்ண மாதிரி அதனால எனக்கு பிடிக்காது. யார மாதிரி வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க? யார மாதிரி வரக்கூடாதுன்னா சப்புன்னு இருந்ததுன்னா யாருக்குமே பிடிக்காது. வனிதா மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும். திவாகர் மாதிரி இருக்க கூடாது. திவாகர் மாதிரிலாம் கண்டிப்பா இருக்கவே கூடாது. இந்த 3 பேருமே இல்லாம புதுசா ஒரு ஹோஸ்ட் வச்சா யார வைக்கலாம்னு நினைக்கிறீங்க? உனக்கு யாரு? சூர்யா பண்ணா நல்லா இருக்கும். பிடிச்ச ஹோஸ்ட் யாரு? கமல்ஹாசன். புதுசா ஒரு ஆள் வந்து ஹோஸ்ட் பண்ணா யார் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? கமல்ஹாசனே வந்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும்னா யார் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்? கோபிநாத் இருந்தா நல்லா இருக்கும். சீசன் 10 வரப்போகுது, அதை பாப்பீங்களா? இல்லையா? அதுவும் இல்ல. இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சு. இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கறல? சீசன் பாக்குற ஐடியா இருக்கா? இந்த சீசன் காமன் மேன் இருக்காது. அது என்ன இருக்கும்னு கொஞ்சம் புதுசா இருக்கு. அது பார்க்கிறதுக்கு ஈகரா இருக்கு. டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஷோ தான். சீசன் 10 இந்த வாட்டி பார்க்க வாய்ப்பு இருக்கு. எஸ், ஃபர்ஸ்ட் அந்த ஒரு 4-5 எபிசோட் பார்த்த பிறகு தான் நமக்கு தெரியும் இத பார்க்கலாமா வேண்டாமான்றது. இந்த பிக் பாஸ் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு தூக்கமே வராது. அதையே பத்தி நினைச்சிட்டே இருப்பேன். தூக்கமே இருக்காது. பார்க்காம தூங்குனா நல்லா இருந்தது. அப்பல இருந்து விட்டுட்டேன் நான். பிக் பாஸ் பாக்கிறதுனால வீட்ல திட்டுறாங்களோ உங்களை? பயங்கரமா திட்டுறாங்க. எங்க ஹஸ்பண்ட் வந்து ஆனா அவர் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. பட் இருந்தாலும் அவருக்கு பிடிக்காது. ஐயோ திருப்பி ஆரம்பிச்சுட்டா ஒரே நெகட்டிவ் ஃபீலிங்காவே இருக்கும் வீட்ல. அதனால இல்ல ஃபர்ஸ்ட் 2 சீசன் 3 சீசன் வந்து உண்மையா இருந்த மாதிரி இருந்தது. ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப உண்மையா இருந்த மாதிரி இருந்தது. அதுக்கு அடுத்து வந்து கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலா நிறைய ஆட் பண்ண மாதிரி இருந்தது. சோ அதனால அதை பார்க்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட். வேற ஒருத்தர் புதுசா ஹோஸ்ட் பண்ணா யார் ஹோஸ்ட் பண்ணா நல்லா இருக்கும்? நான் ஹோஸ்ட் பண்ண நல்லா இருக்கும். மக்கள் நல்லா கேட்பாங்க. நல்ல கருத்துக்களை சொல்லுவேன். நிறைய விஷயங்களை சொல்லுவேன். சமூகத்தில் சார்ந்த விஷயங்களை பேசுவேன். நிறைய விஷயங்களை சொல்லுவேன். அப்ப ஏன் இந்த கேள்வி என்கிட்ட கேக்குறீங்க? நான் கமல் சார் மாதிரி பயங்கரமா கேட்பேன். யார் சாமி இவன்?
எங்கிருந்து வந்திருக்கான்? சரி சொல்லுங்க. சரி, பிக் பாஸ்க்கு வரதுக்கு வாழ்த்துக்கள். வரலாம் முடியாது, என்ன சீசன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் பார்க்கலாம். நினைக்கிறேன். இப்ப இருக்க விஜய் சேதுபதி ஹோஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, ஆனா கொஞ்சம் பயாஸ்டா இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியும். உங்களுக்கு பிடிச்ச ஹோஸ்ட் யாரு? எனக்கு கமல் தான் ரொம்ப. கமல் தான். சோ கொஞ்சம் அதர் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுப்பாரு. கமலஹாசனே வந்து நல்லா இருக்கும். மத்தவங்க வந்து அந்த ஜென்யூனா பேசுவாங்களான்னு தெரியல. எதனால கமல்ஹாசன் அவ்வளவு பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அவரே வரணுன்றீங்களே, இல்ல அதனால மேபி அவர் சீசனை வாட்ச் பண்ணிட்டு ஜட்மெண்ட் கொடுக்குறாரா இல்லையான்னு தெரியல. பட் வந்து கொடுக்குற ஜட்மெண்ட் வந்து சூப்பரா இருக்கும். சூப்பரா ஸோ இருக்கு. அதனால வந்து அவரை எக்ஸ்பெக்ட் பண்றேன். அவர் மாதிரி வேற யாரா இருந்தா கூட கொண்டு வரதுக்கு நல்லா இருக்கும். இல்ல ஒரு கஷ்டப்படுற ஒரு காமன் மேன்னா என்ன, ஒரு எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்துல வந்து கஷ்டப்பட்டு வரவங்க அவன் காமன் மேன். ஓகேங்க, காமன் மேன் இருந்தா அந்த மாதிரி விஷயங்களை நம்ம கொண்டு போகலாம். காமன் மேனுக்கு ரொம்ப கஷ்டப்படுறவங்க, வேற யாரா வேலை செய்றவங்க. வேலை செய்யறவங்க அந்த மாதிரி கொண்டு போகலாம். ஸோ இதை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, இது எப்படி கொண்டு போக போறாங்கன்னு தெரியல. அந்த கண்டஸ்டன்டோட யாரு என்னென்ன டீட்டெயில் அப்பதான் தெரியும் நம்மளுக்கு. நம்ம எதுவும் சொல்ல முடியாது இல்லையா. ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடுத்த வருஷம் அடுத்த பார்க்கலாம். வருஷம் தான், அடுத்த பார்க்கலாம் வருஷம் தான். பார்க்கலாம். தேங்க்யூ. நீங்க நல்லா பண்ணிருக்கீங்க, ஒரு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க, நல்ல மனுஷன். ஓகேங்களா, நல்லா சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.